வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 5 வியாழக்கிழமை இந்த வீடியோவில் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ஏன் 10% விழுந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் விலை மலிவாக கிடைக்கிற ஒரு பென்னி ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். அப்புறம் முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து 260 புள்ளி அதிகரித்து 80,998 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 77 புள்ளி அதிகரித்து 24,620 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 76 புள்ளி அதிகரித்து 55,676 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1076 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர் 2,566 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நெட் பையராக இருக்கிறாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 31 புள்ளி அதிகரித்து 24,747 க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸு 91 புள்ளி விழுந்து 42,427 இருக்குது. நாஸ்டாக் 61 புள்ளி அதிகரித்து 19,460 க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் அதாவது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 31 பைசாவிலேருந்து 85.90 பைசாவாக இருக்குது. மறுபடியும் அமெரிக்க டாலர் அதிகரிச்சிருச்சு. அப்புறம் வந்து குரூட் ஆயில் பார்த்தோம்னா 5,386 ஸ்டேபிளாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து 318 ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு 1030 புள்ளி கிட்டத்தட்ட 1% அதிகரித்து மாதிரி மறுபடியும் 97,555 விலை ஏறி போயிடுச்சு. சில்வர் வந்து 17 புள்ளி குறைஞ்சு 1,01,363 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் நேற்று 12% கிட்ட விழுந்துருந்துச்சு. அது ஏன் விழுந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருவோம். 1988 வருஷத்தில் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டெயிலில் முன்னோடியான மதுரா கார்மெண்ட்ஸ் நிறுவப்பட்டுச்சு. 1999 ஆண்டில் பிர்லா குழுமம் மதுரா கார்மெண்ட்ஸை கையகப்படுத்துகிறாங்க. 2010 மதுரா கார்மெண்ட்ஸு மதுரா ஃபேஷன் அப்படின்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. 2012 ஆதித்யா பிர்லா நூவோ பாண்டலூன்ஸில் பெரும் பங்குகளை வாங்கினார். பாண்டலூன்ஸ் பிராண்டில் 2015 பாண்டலூன்ஸ் ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் என பெயர் மாற்றம் கண்டது. குமாரமங்கலம் பிர்லா குழுமத்தோட தலைவராக இருக்கிறார். பிஸ்னஸ் மாடல் பல்வேறு வகையான பிராண்டுகளின் தொகுப்புகளை இயக்குறாங்க. பரந்த அளவிலான வாடிக்கையாளர் விருப்பங்களை விலை புள்ளிகளையும் பூர்த்தி செய்கிறாங்க. இந்தியா முழுவதும் சில்லறை விற்பனை தளத்தை பராமரித்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்தமான வலைத்தளத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆடை மற்றும் ஜவுளித்துறையில் வந்து புதுமைகளை ஊக்குவிக்கிறாங்க. வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க. அடுத்ததாக ஆதித்யா பிர்லா ஃபேஷன் மெர்ஜர் அதாவது கம்பெனியை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். கடந்த மே 22 ஆண்டு நிறுவனம் வந்து மதுரா ஃபேஷன் லைஃப் ஸ்டைல் என்ற பிரிவை வந்து ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் லிமிடெட் என்ற புதிய நிறுவனமாக பிரிச்சிருச்சு. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் பங்குதாரர்கள் வந்து மே 22 2025 பதிவு தேதி ரெக்கார்ட் டேட்டு படி அவங்க வைத்திருக்கும் ஒவ்வொரு ஆதித்யா பிர்லா ஃபேஷன் பங்குக்கும் ஒவ்வொரு ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பங்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு பங்கு வச்சுருந்தீங்கன்னா ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மொத்தம் 2 பங்கு உங்கள்கிட்ட இருக்கும். கடன் விவரம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷனோட 1000 கோடி கடன் ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் நிறுவனத்துக்கு மாற்றப்படும். நிறுவனம் வந்து பிரிப்பதன் நோக்கம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கம்பெனி செயல்பாடுகளை எளிமைப்படுத்துகிறோம், அது போக பங்குதாரர்களின் மதிப்பை உயர்த்துகிறோன்னு சொல்லி ஆகியவற்றிற்காக தான் இந்த பிரிக்கிறோம் மெர்ஜர் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம இதை பற்றி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்து இதுகள்லாம் புரியும். உங்களுக்கு பங்கு ஏன் விழுந்துச்சு எல்லாம் இனிமேல் தான் புரியும். அப்போ வந்து இதனால தான் இந்த மெர்ஜர் நடந்திருக்கு. இது வந்து 22 ரெக்கார்ட் டேட் படி ஆதித்யா பிர்லா ஃபேஷன் பங்கு வச்சுருக்கவங்களுக்கு ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்டு ஒன்று கிடச்சிருக்கும். இப்போ அவங்கள்ட்ட 2 பங்கு இருக்கும். ஆதித்யா பிர்லா ஃபேஷனோட பங்கு நேற்று புதன்கிழமை கிட்டத்தட்ட 12% சரிஞ்சிச்சு. இது வந்து ஏன் சரிஞ்சிச்சுன்னு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் 86 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆன இந்த பங்கு கிட்டத்தட்ட 12% சரிஞ்சு புதன்கிழமை 76.77 க்ளோஸ் ஆச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இ காமர்ஸ் நிறுவனமான ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு தெரியும். ஃப்ளிப்கார்ட்டோட துணை நிறுவனம் வந்து ஃப்ளிப்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இவங்க வந்து அவங்க வச்சிருந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் பங்கு 6% பங்குகளை விற்றுருக்குறாங்க. இன்ட்ராடேயில் விற்றுருக்குறாங்க. ஒரு பங்கோட விலை வந்து 79 நிர்ணயம் பண்ணி விற்றுருக்குறாங்க. இப்போ வந்து சுமார் இதன் மதிப்பு பார்த்திங்கன்னா 600 கோடி ரூபாய் இந்திய பணம். இதனால் பங்கு விலை சரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த பங்கு வந்து 52 வீக் லோக்கு வந்துருச்சு. இயர்லி லோவில் வந்து இப்போ இருக்குது. இந்த பங்கை வந்து இப்போ நேற்று வாங்கியிருந்தவங்களுக்கு கூட பெரிய நஷ்டமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வாங்கியிருந்தீங்கன்னா கூட
12-13% நஷ்டத்தில் இருப்பீங்க. கம்பெனி பிரிக்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் இல்லை, வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் கம்பெனி பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவசரமாக பங்கை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அது பிரித்த பிறகு பெரிய ப்ராசஸிங் நடக்கும். அந்த ப்ராசஸிங்கில் 2 கம்பெனி தனித்தனியாக பிரிய போகுது. அப்போ வந்து அந்த ப்ராசஸிங்லாம் முடிய குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது ஆகும். 4 காலாண்டு முடிவுகளாவது நம்ம பார்க்கணும். பார்த்துக்கிட்டு இந்த கம்பெனியாக அந்த கம்பெனியாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்குறதுல என்ன ஒரு ரிஸ்க்குனா, அது மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் தவுன்னு தெரியாது. ஒருவேளை பிரித்த பிறகு பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கலாம், நெகட்டிவான விஷயங்களும் நடக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட் விற்றதுக்கு என்ன காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டால், கம்பெனியை பிரித்த பிறகு இவங்க ஏன் விற்கணும்? அதாவது ஒரு கம்பெனியை வாங்குறது தான் பாசிட்டிவாக இருக்க முடியும், விற்கிறது வந்து நெகட்டிவாக தான் இருக்க முடியும். அதனால் நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எப்பயுமே எந்த கம்பெனியாக இருந்தாலும் பிரிக்கிறப்ப அவசரப்பட்டு வாங்குறத தவிர்க்கிறன்றது என்னோடய கருத்து. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி வர்றப்ப அதை நம்ம முதலீடு பண்ணோம்னா அது நீண்ட காலத்துக்கு அந்த பங்கை வச்சுக்கிறலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து இப்போ கம்பெனி பங்கை வாங்கினவங்களுக்கு என்ன என்னால் சொல்ல முடியும்னா, அவங்க பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க உள்ளே போய் மாட்டிட்டாங்க. 10% இப்பயே போயிடுச்சு. இதுக்கு என்ன விலைக்கு வாங்கினாங்களோ தெரியாது. அதனால் அவங்க பொறுமையாக இருந்து வெளியே வர்றதான் நல்லது. அப்புறம் இந்த பங்கு வந்து இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் இந்த பங்கை அவசரப்பட்டு வாங்க வேண்டியதில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த எல்லாம் இன்னும் ப்ராசஸிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் சரியாகி அடுத்த காலாண்டுலேயோ அதுக்கு அடுத்த காலாண்டுலேயோ ரிசல்ட் தனித்தனியாக வரும் 2 கம்பெனிக்கும். அந்த 2 கம்பெனி ரிசல்ட்டையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு சிறந்த முடிவாக இருக்கும்ன்றது என்னோடய கருத்து. இப்போ நம்ம வந்து கலங்கிய நீரில் போய் ஒரு பொருளை போட்டு தொலைச்சிட்டு தேடுறது மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம். அப்புறம் வந்து 2-3 காலாண்டுகள் முடிஞ்சு வரட்டும், நீர் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் பொருளை ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். பொறுமையாக இருந்து இந்த பங்கில் முதலீடு செய்யுங்கன்றது என்னோட கருத்து. அது மாதிரி ஆடைத்துறையில் வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி இதோட ரிசல்ட்டும் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ரிசல்ட்டும் ஒன்றும் அவ்வளோ திருப்தியாக இல்லை. இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த பங்கில் வந்து முதலீடு செய்கிறது கொஞ்சம் அவசரப்பட வேண்டியது இல்லைன்றது என்னோட கருத்து. நல்ல நிறுவனம் தான், ஆனால் கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லா ப்ராசஸிங் முடியட்டும், அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறவங்க பண்ணுங்கள். இப்போ அவசரப்பட்டு முதலீடு பண்ணிங்கன்னா திரும்ப இன்னொரு 10% விழுகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். 10% சாதாரண விஷயம் இல்லை. உங்களோட பணத்தில் 10% விழுகுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை கேபிட்டலில் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வாங்கினவங்க பொறுமையாக இருந்து வெளியே வாங்க வேண்டியவங்க பொறுமையாக இருந்து வாங்குங்க. நம்ம கோதா கேப்கன் அப்படிங்கிறத ஒரு பென்னி ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். பென்னி ஸ்டாக்கை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அதில் கம்பெனியில் ஒரு விஷயமும் இல்லை. இருந்தாலும் இது ஒரு லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரி நம்ம பயன்படுத்துகிறது. உங்களுக்கு லாட்டரி சீட்டு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களும் இந்த மாதிரி வாங்கலாம். அதாவது போனால் நம்மளோட சின்ன அமௌண்ட்டு போகும். அதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான பணத்துக்கு தான் கன்சிடர் பண்ணணும். அதிகமான தொகையை போட்டுறக்கூடாது. போட்டால் அது பெரும் ஆபத்தில் கொண்டு விட்டுரும். இந்த பென்னி ஸ்டாக் வந்து இப்போ 46 பைசா விற்கிது. நான் நேற்று கன்சிடர் பண்ணியிருக்கேன் 46 பைசாவுக்கு. இந்த இது வந்து எப்படின்னா 46 பைசாலேருந்து, ஏன்னா பென்னி ஸ்டாக்கில் ஒரு அதிசயம் என்னென்னா, நம்ம இந்த ஸ்டாண்டர்டு கேபிட்டா வாங்கினோம் 2 வாரத்தில் டபுள் ஆயிடுச்சு ப்ரைஸு. ஆக்சுவலாக வந்து 1,00,000 ரூபா, அது 1000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 2000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி தான் பென்னி ஸ்டாக்கில் ஒரு அதிசயம்லாம் நடக்கும். ஆனால் வந்து பெரிய அமௌண்ட்டை போட்டுட்டு உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் அது வந்து நம்மளை நஷ்டத்துலையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் இது லாட்டரி சீட்டு ஒன்று வாங்குகிறோம், விழுந்தால் நமக்கு அதிர்ஷ்டம், விழுகலைன்னா அதை அன்றைக்கே கிழிச்சு போட்டுரும். அதை மாதிரி தான் இதை எடுத்துக்கிறணும். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த பென்னி ஸ்டாக் எப்படின்னா 46 பைசாவுக்கு நான் முதலீடு பண்ணிக்க. இது லாங் டேர்ம் முதலீடு நான் இதில் பண்ண மாட்டேன். ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் இதை நான் பண்ணியிருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் அந்த ஸ்டாண்டர்டு கேபிட்டா வந்து லாங் டேர்முக்கு பண்ணியிருக்கேன். அது கம்பெனி ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. இதில் ஃபண்டமெண்டல் அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஒருவேளை நல்லாகலாம், அது நம்ம சொல்ல முடியாது இப்போ. அதனால் வாங்கி லாங் டேர்ம் வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கிறலாம், ஒன்றும் இல்லை. உங்கள் அதிர்ஷ்டம் நல்லா இருந்தால் 10 பென்னி ஸ்டாக்கில் ஒரு பென்னி ஸ்டாக் மல்டி பேக்கராக கூட ஆகும். ஆச்சுன்னா உங்கள் லைஃபையே மாற்றிடும். அதனால் இதெல்லாம் ஒரு லாட்டரி. அப்போ வந்து இது 46 பைசாவுக்கு இருக்குது. நீங்கள் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நீங்களும் சொந்தமாக யோசித்து முதலீடு பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப லோக்கு வந்திருக்கு. இது கீழே 46 உடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே போனாலும் ஒரு 40 பைசாவுக்கு வேணால் போகும். அப்பையும் ஒரு தடவை 2-3 தடவையாக முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 80 பைசா 75 பைசா நல்ல ப்ரைஸ் வரும்போது கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது உதவும். இதை பயன்படுத்திக்கங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.